வீர தமிழ் மக்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி 3 அன்று அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு தித்திக்கின்ற பரிசை வழங்கியிருக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார். TAPS தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை தான் வழங்குவோம் என்று தேர்தலில் அறிவித்தார். இப்பொழுது என்ன? ஆக இதுவும் ஒரு ஏமாற்று வேலை. பழைய ஓய்வூதிய திட்டத்திலே அரசு ஊழியருடைய ஊதியத்தில் ₹1 கூட பிடித்தம் செய்யாமல் வழங்கியது. ஆனால் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்திலே 10% அரசு ஊழியர்களுடைய ஊதியத்திலே பிடித்தம் செய்து ஓய்வூதிய நிதியத்திற்கு வழங்குவார்களாம். எப்படி இது? ஜாக்டோ ஜியோ சங்கம்தான் இதனை வரவேற்றிருக்கிறது. காரணம், அவர்களை வளைத்து கையிலே போட்டிருப்பார்கள். பிற சங்கங்கள் எல்லாம் இதனை எதிர்த்திருக்கிறார்கள். நாங்கள் கேட்கிறோம், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு மட்டும் இப்படி சலுகைகளை அள்ளித்தருகிறீர்கள், வரவேற்கிறோம், தவறில்லை. ஆனால் அரசிலே பணியாற்றி கொண்டிருக்கிற இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள், கூட்டுறவுத்துறை ஊழியர்கள், தொகுப்பூதியத்திலே தற்காலிக பணியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் நிரந்தரம் வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்களையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டீர்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இது எவ்விதத்தில் நியாயம்? இதேபோல இன்றைக்கு தனியார் துறைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிற தொழிலாளர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த பொருளாதார சூழ்நிலையில் அவர்கள் வாழ்க்கை நடத்த முடியுமா? இன்றைக்கு 1 பவுன் தங்கம் ₹1,00,000 எட்டி இருக்கிறது. எப்படி தங்கம் வாங்க முடியும்? ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்கள். நிலத்தினுடைய விலை பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. நிலம் வாங்க முடியுமா? வீடு கட்ட முடியுமா? எல்லாமே கனவாக இருக்கிறது. ஆக நீங்கள் அரசு ஊழியர்களுடைய அவருடைய ஆதரவு தான் தேவை. தேர்தல் வந்துவிட்டது, எப்படியும் மீண்டும் வெல்ல வேண்டும் என்று எப்படியோ காலத்தை கடத்தி 5 ஆண்டு காலத்தில் கடைசி நேரத்தில் இன்றைக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு ஊதியம், ஓய்வூதியம் என்று சொல்கிறீர்களே, வேடிக்கையாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களே, சாமானிய மக்களே, நம்மை கிள்ளு கீரைகளாக நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த விடியாத ஆட்சியாளர்களுக்கு பாடம் புகட்டுங்கள். 8 லட்சம் அரசு ஊழியர்களா, 6 கோடி தமிழ்நாட்டு மக்களா என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். இந்த ஆட்சியாளர்களுக்கு பாடம் புகட்டினீர். நன்றி, வணக்கம்.